இன்றைக்கி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் வந்து சீயம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி. பச்சரிசி உளுந்து ஈக்குவல் மெஷர் போட்டு பண்ணணும். நல்லா வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா எப்படி இருக்கும் பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சீயம் செய்கிறதுக்கு 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு பச்சரிசி ரெண்டுத்தையும் கழுவிட்டு நல்லா ஒரு 1 hour ஊற வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம். பச்சரிசியும் உளுத்தம்பருப்பும் அரைச்சாச்சு, லேசாக உப்பு போட்டாச்சு. இப்போது வந்து நம்ம வதக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை. 1 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு, இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் அளவு தேங்காய். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை எடுத்து மாவில் கொட்டிக்கலாம். வதக்குனது இதில் போட்டுட்டேன். தேங்காவை போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறி இதில் போட்டாச்சு. இதை கலந்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப வடை மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கிள்ளி போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கணும். அப்படி தண்ணியாக இருக்கா மாதிரி இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுடலாம். பெரட்டி விட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸாக முறுன்னு செவந்தோடனே எடுத்துடலாம். ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.